வனத்தியா டேஸ்டியா இந்த மாதிரி மாங்காய் பருப்பு ஒரு டைம் செஞ்சு பாருங்க. டேஸ்ட் சும்மா சூப்பரா இருக்கும். மாங்காய் சீசன் இருக்கும் போதே ட்ரை பண்ணிருங்க. அரை கப் துவரம் பருப்பை குக்கர்ல சேர்த்து ஒரு 2 நிமிஷம் மீடியம் ஃபிளேம்லயே வறுத்து வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. நம்ம எந்த கப்ல பருப்பு அளந்தமோ அதே கப்ல 3 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து ஒரு 5 நிமிஷம் அப்படியே ரெஸ்ட் விட்டுருங்க. மீடியம் சைஸ்ல ஒரு மாங்காவை தோலை சீவிட்டு மீடியம் சைஸ்க்கு கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. பருப்பு எடுத்த அதே கப்ல மாங்காய் வர்ற அளவுக்கு எடுத்தீங்கன்னா புளிப்பு சரியா இருக்கும். நம்ம ஊற வச்சிருக்கிற பருப்போடவே கட் பண்ண மாங்காவையும் சேர்த்துட்டு அரை டீஸ்பூன் மஞ்சள் பொடி, அரை டீஸ்பூன் ஆயில், அரை டீஸ்பூன் மிளகா பொடி, எக்ஸ்ட்ராவா அரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து குக்கர் மூடி போட்டு 3ல இருந்து 4 விசில் விட்டு இறக்குனீங்கன்னா பருப்பு நல்லா மையா வெந்திருக்கும். கரண்டிலேயே இந்த மாதிரி நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க. ரொம்ப நைஸா மசிக்காம இந்த மாதிரி மசிச்சுக்கோங்க. சட்டியில ஆயில் சேர்த்துட்டு அரை டீஸ்பூன் வெந்தயம், 1 டீஸ்பூன் கடுகு, அரை டீஸ்பூன் ஜீரகம், 3 பச்சை மிளகாய், 2 வரமிளகாய் சேர்த்து இடிச்சு வச்ச 4-5 பல்லு பூண்டை இடிச்சு சேர்த்து ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்து ஒரு பெரிய வெங்காயத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் நல்லா டிரான்ஸ்பரண்ட் ஆனதுக்கு அப்புறம் வேக வச்சிருக்கிற பருப்பையும் சேர்த்து 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து 1 டீஸ்பூன் கல்லுப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு மீடியம் ஃபிளேம்லயே 2ல இருந்து 3 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. கடைசியா நறுக்கின மல்லித்தலையையும் சேர்த்து கலந்துட்டு சுட சுட சாதத்தோட வச்சு சாப்பிட்டு பாருங்க. டேஸ்டியான மாங்காய் பருப்பு அவ்வளோ சூப்பரா இருக்கும். ட்ரை பண்ணிட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.